ஸோ இன்றைக்கு நான் எதை பற்றி கலைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒருத்தர், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் தனது சம்பள பட்டியலை பப்ளிக்காக போட்டிருந்தார். இதுதான் என்னுடைய சம்பள பட்டியல் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4,15,000 வரக்கூடிய சம்பள பட்டியலை போட்டிருந்தாரு. ஸோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு 4,15,000. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கு 50,000 தான் கிடக்கு, மிச்சம் எல்லாமே அதர் அலவன்ஸ் பேஸ்லாம் கிடக்கு. ஸோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 4,15,000 சம்பளம் தேவையா இல்லையான்றதை பற்றி நான் கலைக்க வரல. ஏனென்றா எல்லா நாடுகள்லையும் பொதுவாக எல்லா நாடுகள்லையுமே பாராளுமன்ற உறுப்பினருடைய சேலரி வந்து ஹை லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் வந்து அளவு ஊழல் அதுகளை குறைக்கிறதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் வந்து ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. பட் இதில் கொஷன் மார்க் என்னென்னா, இது நடந்துச்சா? அதாவது ஹை லெவலில் சேலரி இருந்தும் இந்த களவு ஊழல் நடக்காமல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது கொஷன் மார்க் தான். ஸோ அதுதான் அதை பற்றி நான் கதைக்கிற போயில நான் கதைக்க வந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிட் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா 7,549 அபிட் டேக்ஸ் கட்டுறாரு. 4 லட்சம் வாங்கக்கூடிய சேலரி, 4 லட்சம் சம்பளம் கொண்ட ஒரு ஆள் வெறும் 7,000 சம்பளம், வெறும் 7,000 தான் டேக்ஸ் கட்டணுமான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4,15,000 வாங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட கட்ட வேண்டிய தொகை வந்து 50,000 60,000 கிட்டப்பட்ட தொகை கட்டணும். ஆனால் இங்கே வந்து வெறும் 7,500 மட்டும் தான் கட்டுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 2,50,000 இருக்கிறார்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் தான் இந்த 7,500 ரூபா. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ரெவன்யூ ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்டில் வந்து ஸ்பெஷலி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கேஷ் பெனிஃபிட், அதாவது சேலரி ப்ளஸ் அலவன்ஸோட கேஷ் பெனிஃபிட்டாக கிடைக்கும் போது எல்லாமே உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது உங்கள் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டேக்ஸ் கழிப்படும் டேக்ஸ் வெட்டுப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்டா, உங்களுக்கு 1,80,000 பேசிக் சேலரியும் 60,000 ஃபுல் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த 60,000 உங்களுக்கு கேஷாக கிடைக்கும் போது, அதாவது ஃபிக்ஸ் அலவன்ஸாக கேஷாக கிடைக்கும் போது 1,80,000 ப்ளஸ் 60,000 ரெண்டும் கூட்டுப்பட்டு அதுக்கு தான் டேக்ஸ் வெட்டப்படும். இதே இந்த 60,000 அந்த ஃபுல் அலவன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேஸில், அதாவது நீங்கள் பில் கொடுத்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அந்த 60,000க்கு டேக்ஸ் இல்லை. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் டேக்ஸ் இல்லையே ஒழிய கேஷாக கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸ் அலவன்ஸுக்கும் கண்டிப்பாக டேக்ஸ் வெட்டணும்னு இங்கிலாந்து ரெவன்யூ ஆக்ட் வந்து சொல்லியிருக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுக்கும் போது இவங்களுக்கு 4,15,000 இந்த தொகைக்கு ஏன் டாக்ஸ் வெட்டப்படலைன்னு தான் கேள்வி. ஏன்னா ஒரே நாட்டில் ஒரே ஐஆர்டி இருக்குது, எல்லாரும் ஒரே நாட்டில் ஒரே ஐஆர்டி ஆக்ட் தான் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அந்த இடத்துல இந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட 50,000 டாக்ஸ் வெட்டப்பட இடத்துல பட்டுப்படையில் அது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றா இந்த நாட்டில், அதாவது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த பே இன்கம் டாக்ஸ் பில்லில் யார் ரொம்ப பாதிக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் பண்ணுறவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற